அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நேரு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவாலால் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும், மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும்.